வணக்கம் ஜெயஹிந்த். இன்னைக்கு நம்ம சேனலில் வங்காளத்தை பற்றி ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். இந்த தேர்தல் முடிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்தியாவுடைய அரசியல் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பில் கொண்டு வரும் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒன்று அது நிஜமாயிட்டு வரக்கூடிய பார்க்குறோம். டிஎம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் இப்போ ஃப்ரீ ஃபால் அப்படின்ற நிலைமையில் இருக்குது. என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போது அவங்களுடைய 80 எம்எல்ஏக்கள் ஜெயிச்ச 80 எம்எல்ஏக்களில் 58 பேர் இப்போ கட்சியை விட்டு பிரிஞ்சு தனியாக நிற்கிறாங்க. மம்தா பானர்ஜி கூட நிற்கிறது இப்போ 22 எம்எல்ஏக்கள் மட்டும்தான். அதுலேயும் இன்னும் 10 பேர் இவங்களை டெசர்ட் பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு ரொம்ப தெளிவாகவே இருக்குது. அவங்களுடைய எம்பிக்களில் கிட்டத்தட்ட 20 பேருக்கும் அதிகமாக என்டிஏன்னு சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாராளுமன்றத்தில் திரு சபாநாயகர் அவர்களுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்க்குறோம். 2 ராஜ்யசபா எம்பி இன்னைக்கு தேதிக்கு ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. 28 வருஷம் திரிணாமுல் காங்கிரஸோடைய வரலாற்றில் அது துவங்கிய நாள்ல இருந்து இவ்வளோ பெரிய ஸ்பிளிட்டை இப்போதான் அந்த கட்சி முதல் முறையாக சந்திக்குது. இது ஒரு கட்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது. இங்கே ஒரு மேஜரான பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ நடந்து முடிந்த 4 மாநிலங்களோட தேர்தலில் 2 மாநிலங்கள் குறிப்பாக இந்த தேர்தல் மாற்றத்தை கோடிட்டு காமிக்குது. ஒன்று கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய வங்காளமும், இன்னொன்று தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய நம்ம மாநிலமான தமிழகமும். சரி, இது என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஜூன் 8ஆம் தேதி இவங்களுடைய ஒரு டெவாஸ்டேட்டிங் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நடந்திருக்கு. இப்போ அந்த ஜூன் 7ஆம் தேதி ஒரு நிகழ்வு நடந்தது. முன்னாள் கிரிக்கெட்டர் யூசுப் பட்டான், டிஎம்சியோடைய எம்பி அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சு அதன் பிறகு அதில் மம்தா பானர்ஜி அவர்கள் போட்டியிட்டு பிறகு பாராளுமன்றத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ குறிப்பாக பிஜேபிக்கு எதிரான ஒரு கடுமையான பாலிடிக்ஸை முன்னெடுக்கணும் அப்படின்றத அவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருந்தாங்க. அதன் பிறகு யூசுப் பட்டான் அவர்கள் ஒரு வீடியோ பதிவை போட்டிருந்தாரு எக்ஸ் தளத்தில். அதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மம்தா பானர்ஜி அவர் துளியும் மதிக்க இல்லை, தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணுறதா அவர் அங்கே கிளியர் கட்டாக மறுத்திருக்காரு. இதெல்லாம் பொய்யான செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏன் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு கேட்டிருக்காரு. ஸோ அந்த கட்சி தலைவர் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோக்குறாங்க அப்படின்ற போது நேஷனல் அம்பிஷன் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக பாராளுமன்றத்தில் அவங்க பிரசன்ஸை இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒன்று கீழவையிலையோ இல்லை மேல் சபையிலையோ ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு லாயல் எம்பி தானாக முன் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன், நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் கடந்த கால அரசியல் வரலாறுல பார்த்துருக்கோம். அந்த லாயலிட்டி அப்படின்றது, விசுவாசம் அப்படின்றது இனிமே வரக்கூடிய பாலிடிக்ஸில் கட்சி தலைவருக்கும் அவங்களுடைய எம்பி எம்எல்ஏஸ்க்கும் இல்லை கட்சி நிர்வாகிகளுக்கும் நிச்சயமாக கிடையாது அப்படின்ற ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை அதில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு 3 லேயர் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு லேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 217 சீட்டு கிட்டத்தட்ட வச்சுக்கிட்டு இருந்த டிஎம்சி அப்படியே கொலாப்ஸ் ஆகி 80 சீட்டுக்கு நிற்குது. பிஜேபிக்கு 207 சீட்டு கிடச்சி ஒரு அறுதி பெரும்பான்மையுடைய மிகப்பெரிய வெற்றியை பெற்று வரலாற்றிலேயே முதல் முறையாக வங்காளத்தில் தங்களுடைய ஆட்சி அமைக்கிறாங்க. செகண்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி 80 எதிர்கட்சி எம்எல்ஏக்களில் 58 பேர் கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகுறாங்க. இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்றது 2/3 ஒரு பார்ட்டி ஸ்பிளிட் ஆச்சுன்னா அது அப்ளிகபிள் ஆகாது. அவங்களுடைய ரெபல் லீடர் இருக்கக்கூடிய ரித்துபர்தா பானர்ஜி அவர்களை எதிர்கட்சி தலைவராக தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த 58 எம்எல்ஏக்கள் சபாநாயகருக்கு கடிதம் கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மிச்சம் இருக்கிறது அவங்களுடைய 20 லோக்சபா எம்பிக்கள். இவங்க 28 பேர் கிட்டத்தட்ட இருக்காங்க. இதில் 20 பேர் பாராளுமன்றத்தோட சபாநாயகரை மீட் பண்ணி அவங்களுடைய மிக முக்கியமான இதுக்கு டிமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை தான் நீங்கள் அதிகாரப்பூர்வமான திரிணாமுல் காங்கிரஸோட எதிர்கட்சியாக அறிவிக்கணும்னு சொல்கிறாங்க. 2 எம்பிக்கள் மம்தா பானர்ஜிக்கு மிக நெருக்கமாக இருந்த சுகந்து சேகர் ராய் அவர்கள் மற்றும் கோயல் மல்லிக் அவர்கள், இவரும் இப்போ ரிசைன் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காரு. ஒரு எம்பி ஏற்கனவே ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்றத பார்க்குறோம். ஸோ மே 4ஆம் தேதி ரிசல்ட் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 34 நாட்களுக்குள்ள இந்த கட்சியே இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கான ஒரு அபாயகரமான சூழ்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இங்கே வெளியில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ரிபல் கேம்பில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ககோலி கோஷ் தஸ்திதார் அவர்கள்,
இவர் லோக்சபாவுடைய கொறடா, சீஃப் விப்பு. விப்பு யாரு கொடுப்பாங்க? அந்த பார்ட்டியோடைய மிகவும் நம்பிக்கையான ஒருத்தருக்கு தான் அந்த கட்சி கொறடா அப்படின்ற பதவியை வந்து கொடுப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஷர்மிளா சர்க்கார் பர்தமான் பர்பாவுடைய எம்பி 2024 கிட்டத்தட்ட 1.6 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சவங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்டிடிவிக்கு ஊடகத்துக்கு கொடுக்கக்கூடிய பேட்டியில 20 எம்பிக்கள் நாங்க என்டிஏக்கு சப்போர்ட் பண்ண போறோம், பிரேக் பண்ணி போறது வேற, என்டிஏக்கு சப்போர்ட் பண்றது வேற. இப்போ என்டிஏக்கு 20 எம்பிக்கள் சப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு 240ல பிஜேபி இருக்கிறாங்க, ஒரு கூட்டணி ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த 20 உள்ள வரும்போது இது ஒரு மிகப்பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்சை கொடுக்குது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா யூனிஃபார்ம் சிவில் கோடா இருக்கட்டும், இல்ல அவங்க கொண்டு வரக்கூடிய அடுத்தடுத்த ரிஃபார்ம்ஸா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 2/3 மெஜாரிட்டி அப்படின்றது தேவை. ஸோ 352 எம்பி இங்க வந்து கீழ் சபையிலையும் லோக்சபாலையும் இதே அளவுக்கான எம்பிக்கள் ராஜ்யசபாலையும் தேவை. இந்த நடந்து முடிந்த ஒரு 6 மாநில தேர்தலில் கணிசமான அளவுக்கு பிஜேபிகள் தங்களோட எம்எல்ஏக்களை பெற்றிருக்கிறதுனால ராஜ்யசபால அந்த 50% மார்க் அவங்க ஆல்ரெடி கிராஸ் பண்றாங்க. பிளஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி கம்ப்ளீட்டா ஸ்பிட் ஆகி அதுல திரு ராகவ் சட்டா எம்பி அவர்களுடைய தலைமையில இப்ப என்டிஏக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்றத பாக்குறோம். அதே மாதிரி இந்தியா அலையன்ஸ்ல நேத்து வரை காங்கிரஸ் டிஎம்கே கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு டிஎம்கேவை லிட்டரலா கை கழுவிட்டு அவங்க தனியா வெளியில வரும்போது டிஎம்கே கிட்ட இருக்கக்கூடிய 20+8 28 எம்பிக்கள் இனி அட்டர் வில் இந்தியாவுக்கு அவங்க பிளாக் ஓட்டு போடுவாங்களா இல்ல இஷ்யூ பேஸ்டா என்டிஏக்கு போவாங்களா அப்படின்ற பெரிய ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்சை இங்க கொண்டு வந்திருக்கிறத நம்ம பாக்குறோம். இவங்களுடைய ஒரு முக்கியமான ஃபவுண்டிங் மெம்பர், இந்த கட்சியை ஆரம்பிக்கும் போது மம்தா பானர்ஜிக்கு துணையா வந்து நின்ற ஒருத்தர், இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகந்து சேகர் ராய். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஜாகோ பங்களா அப்படின்ற இந்த கட்சியோடைய அதிகாரப்பூர்வமான பத்திரிகையோடைய முன்னாள் எடிட்டர். இவரும் இப்ப வெளியில வந்திருக்கிறாரு அப்படின்றத பாக்குறோம். கோயல் மலிக், இவர் ஒரு நடிகர், பிறகு ராஜ்யசபா எம்பியா மாறினாரு. இவர் வந்தது, அதாவது நல்லா கவனிங்க, இந்த வருடம் மார்ச் மாதம் தான் இவர் ராஜ்யசபா எம்பியா தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவரோட டென்யூர் கிட்டத்தட்ட 2032 வரைக்கும் இருக்குது. ஆனா ஜஸ்ட் 3 மாசத்துல இவரும் ரிசைன் பண்றாரு அப்படின்ற போது இது எந்த அளவுக்கு ஒரு பார்ட்டியை ஷேக் பண்ணிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது சதாப்தி ராய் அவர்கள் 3 டைம் எம்பி. இவரும் ஒரு நடிகராக இருந்து அதன் பிறகு பிஜேபிக்கு போயிட்டு பிறகு மீண்டும் இங்க வந்தாரு. இப்போ அவருமே ரெபல் கேம்புக்கு போயிருக்கிறத பார்க்க முடியுது. ரொம்ப முக்கியமா இவங்களுடைய எம்எல்ஏ ரித்துபிரதா பானர்ஜி, இவர் தான் இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. அதன் பிறகு ஹவுராவுடைய எம்பி, இவர் முன்னாள் ஃபுட்பாலரும் கூட, பிரசூன் பானர்ஜி, அவர் இந்த ஒரு 17 ரெபல் எம்பிஸை வச்சு இப்போ யூனியன் மினிஸ்டரை மீட் பண்றாரு அப்படின்றத பார்க்குறோம். இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இருக்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் அவங்க, அடுத்தது அவர்களுடைய வளர்ப்பு மகனாக இருக்கக்கூடிய அபிஷேக் பானர்ஜி அவர்கள், அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண் பானர்ஜி, அதன் பிறகு யூசுப் பட்டான். பட் யூசுப் பட்டான் இந்த இடத்துல தன்னோட எம்பி பதவியை விட்டு கொடுத்து ஒரு கட்சி தலைவருக்கே ஜென்ரல் அந்த தியாகத்தை வந்து பண்ணுவாங்க, அது பின்னாடி ஏதாவது இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அரசியலில் தியாகம்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பண்ணுவாங்க, அதுவுமே கிடையாது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இது வந்து லோக்சபால என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வருது? 28 எம்பிக்கள் ஸ்ட்ரென்த்து, கம்ப்ளீட்டா 20 எம்பிக்கள் என்டிஏக்கு போறாங்க. இது ஒரு மேசிவ் ப்ளோ. அதாவது நான் லூஸ் பண்றது அப்படின்றது ஒண்ணு, என்னுடைய லாஸ் எதிராளிக்கு கெயினா இருக்கிறதுன்றது ஒரு இருக்கிறதுலே ஒரு ஒஸ்டான பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஸோ எம்பி லெவல்ல இந்த நிலைமையில் இருக்கிறாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 8 எம்பிக்கள்ல இன்னும் எவ்வளவு பேர் தாவுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. ராஜ்யசபால 13 எம்பிக்கள் இருக்கிறாங்க. இதுல இந்த கட்சி தாவல் அப்படின்ற அந்த த்ரெஷோல்டு வந்து 9 எம்பிக்கள். இப்போதைக்கு 2 எம்பிக்கள் தான் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே 9 பேர் போய் பிஜேபியிலோ என்டிலையோ சேரல, இல்லை ஆதரவு கொடுக்கல. இந்த இடத்துல அவங்க ரிசைன் பண்ணாலே அந்த ஹவுஸோடைய ஓவரால் ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. ஸோ ஒரு மேஜர் ரிஃபார்ம் பில் கொண்டு வரணும் அப்படின்ற போது இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு அது ஈஸி ஆகுது. வெஸ்ட் பெங்கால் அசம்பிளி அது வந்து நம்ம அவசியம் சொல்லவே கிடையாது, சொல்ல தேவையில்லை. 80 எம்எல்ஏக்கள், கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்றது 54 வரைக்கும் அப்ளிகல் ஆகும். இப்போ ரெபல் பண்ணியிருக்கிறது 58 பேர். இன்னும் 10 பேர் போனாங்க அப்படின்னா இவங்க கட்சி பாராளுமன்றத்திலையும் இருக்காது, மேலவையிலையும் இருக்காது, அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாலையும் இருக்காது அப்படின்றத பார்க்குறோம்.
இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா, இவங்க யாருமே பிஜேபியில சேரல, என்டிஏக்கு ஆதரவு அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. 4 முக்கியமான லீவரேஜில் இருக்கு. ஃபர்ஸ்ட், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சித்தாவல் சட்டம் கண்டிப்பா இங்க அப்ளிகபிள் ஆகாது. ஒரு ஸ்ட்ராங்கான பார்கெனிங் லீவரேஜ் இவங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி இவங்களை வந்து துரோகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு பாலிடிக்ஸை மம்தாவை பண்ண விடாம ஒரு பிராண்ட் ப்ரிசர்வேஷனுமே இவங்க பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமிங் கால்குலேஷன் ரொம்ப பார்க்கணும், கரெக்டாக பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உடனே டிஎம்சியை விட்டு பிரேக் பண்ணி போகும்பொழுது அங்கே உள்ளூர் அரசியல் ரொம்ப வயலண்ட் ஆனது. அந்த இடத்துலையும் அவங்கள வந்து இது பண்ணிக்கிறாங்க. இப்போ இதோடைய ரூட் காஸ் என்ன நல்லா கவனிங்க. மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இவங்கெல்லாம் வெளியில வந்தபோது, பானர்ஜி ராய் போன்றவர்கள்லாம் வெளியில வந்தபோது, இவங்கெல்லாம் ஸ்டான்ச் மம்தாவை ஒரு தலைமை பண்பாய் அவங்கள ஒரு மிகப்பெரிய ஆளுமையை ஏத்துக்கிட்டு வெளியில வந்தவங்க. 15 வருஷம் தொடர்ந்து அவங்க கூட டிராவல் பண்ணியிருக்காங்க, பல கஷ்ட நஷ்டங்களை பார்த்துருக்குறாங்க. ஆனா ஒரு தேர்தல் தோல்வியில இவங்க வந்து தப்பிச்சு போறாங்க, ஜம்ப் ஆகி போறாங்க அப்படின்னா நிச்சயமா இது வந்து வெறும் ஒரு டிரான்சாக்ஷனலா இங்க ஏடிஎம்கேல இருந்து பல பேர் இப்ப வெளியேறி போயிட்டு இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கிடையாது. இதுல 1 and 1 மெயினா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் 2 பேர்ட்ட நான் பேசும் பொழுது, நம்பர் 1 ரீசன் அபிஷேக் பானர்ஜி. இந்த இடத்துல அவங்க அபிஷேக் பானர்ஜியை வெகு விரைவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, ஒரு டைனஸ்டி பாலிடிக்ஸை உள்ள கொண்டு வருது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த 58 பேர் பிரிஞ்சு போனவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மம்தா பானர்ஜியை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அபிஷேக் பானர்ஜியை நாங்கள் ஏற்றுக்க முடியாது, எங்களோட விஷயத்துல கட்சி விஷயத்துல ஒரு தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அபிஷேக் வந்து இவருக்கு வந்து 8ஆம் தேதி எம்எல்ஏஸ்க்குலாம் வாங்க பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற போது யாரும் அவரை மதிச்சு போகல. அபிஷேக் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 7 எம்எல்ஏக்களுடைய ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர், போலியான கையெழுத்துக்கள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதன் பிறகு அவர் ஹாஸ்பிட்டல்ல அவர் முகத்துல முட்டை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்தது, இந்த ஸ்ட்ரெச்சர்ல, இந்த மாதிரி ட்ராமாலாம் நம்ம நிறைய பார்த்தோம், பொலிட்டிக்கல் ட்ராமா. அதன் பிறகு இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல டைனாஸ்டி, சென்ட்ரலைஸ்ட் பவர் அவங்க ஒத்துக்கிறாங்க, பட் டைனாஸ்டி பாலிடிக்ஸ் அவங்க எதிர்க்கிறாங்க. ஸோ டிஎம்சியோடைய கோர் ஐடியாலஜி என்ன? ஒண்ணுமே கிடையாது. அதே 4 விஷயங்கள் தான். இந்த இடத்துல தான் ஒரு மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜிங்க. டிஎம்சி என்ன பண்ணாங்க? ஒரு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ், ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அதன் பிறகு அவுட் சைடர் இன்சைடர் நெரேட்டிவ். அதுவும் அவங்க பயன்படுத்திய வார்த்தைகள்லாம், குறிப்பாக அபிஷேக் பானர்ஜி அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி ஒரு அவுட் சைடர் பார்ட்டி, குஜராத்திகள் அப்படின்னு சொல்லி கடுமையான சொற்கள்ல இந்த டிவைட் அண்ட் ரூல், ஈஸ்ட் வெர்சஸ் நார்த், இங்க எப்படி சவுத் வெர்சஸ் நார்த்னு பாலிடிக்ஸ் பண்றாங்களோ அதே பாலிடிக்ஸ் அவங்க முன்னெடுத்தாங்க. 3வது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், 4வது அங்க இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம், அந்த ஆர்கெஸ்ட்ரா ஒரு மாஃபியாவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தது அப்படின்றது உங்களுக்கு இந்த இடத்துல இன்னைக்கும் சொல்றேன். டிஎம்கேல கணிசமான பேர் இன்னைக்கும் ஒன்னா இருக்கிறதுக்கு காரணம் ஏதோ ஒரு சித்தாந்தம் அவங்கள வந்து பைண்ட் பண்ணி வைக்குது. சித்தாந்தம் இல்லாம நீங்க வந்து அதே பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ற பாலிடிக்ஸை பண்ணிக்கிட்டு நார்த் சவுத் நார்த் ஈஸ்ட்ன்ற டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸ் பண்ணி வெறுப்பை வச்சு நீங்க பாலிடிக்ஸ் பண்ணி கொள்கை இல்லாம ஒரு சித்தாந்தம் இல்லாத கட்சி இனிமே இந்தியாவில் சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க சர்வைவல் எலெக்ஷன்ல ஜெயிக்கிற வரைக்கும் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கூடாரம் காலியாகும் அப்படின்றது ரொம்ப தெளிவா நம்ம பார்க்குறோம். இப்போ மோடி அவர்களை செக்மேட் பண்ண, ஓரளவுக்கு செக்மேட் பண்ண ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோ கால்ட் இந்திய அலையன்ஸ். இது ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் இந்த ஐடியாவை ப்ரோபகேட் பண்ணாரு, பிறகு ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தாரு. இப்போ இந்த இடத்துல காங்கிரஸுக்கு பிறகு 2 பெரிய கட்சிகள் அங்க இருக்குது, 3 கட்சிகள். காங்கிரஸ் இஸ் த கோர், இந்தியா பிளாக்கோட 99 எம்பிஸோட. இதை சுத்தி இந்த 3 கட்சிகள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஎம்சி, 2வது டிஎம்கே, 3வது சமாஜ்வாதி பார்ட்டி யூபியில இருந்து. இவங்க கிட்ட தான் சேர்த்து பாத்தீங்கன்னா இன்னொரு 100 எம்பிஸ் கிட்ட வருவாங்க. ஸோ இந்த அப்போசிஷன்ல இப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் தனியா போய் இந்திய அலையன்ஸ்ல, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க இந்திய அலையன்ஸோடைய கூட்டத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நடக்குது. ஸோ இந்திய அலையன்ஸ்ல உங்களை எப்படி மதிப்பாங்க?
உங்களுக்கு எவ்வளோ எம்பிஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு அங்கே மதிப்பு உண்டு. ஸோ இந்த இடத்துல ஒரு விக்கெட் டிஎம்சி கிளியராக காலி. டிஎம்கே இன்னமும் 28 எம்பிஸ் அவங்க கிட்ட இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸு, டெல்லியில் அரசியல் நல்லா தெரிஞ்ச ஒரு கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய லாபி அங்கே இருக்கு, பவர்ஃபுல்லாக பேசக்கூடிய ஆளுகள் இவ்வளவும் இருந்து காங்கிரஸ் இங்கே பேக் ஸ்டாப் பண்ணதுனால இந்த முறை அவங்க இந்திய அலையன்ஸோட மீட்டிங்கில் போகலை. ஸோ அப்போ அவங்க கிட்டத்தட்ட இந்திய அலையன்ஸ்லேருந்து பிரேக் ஆகுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். மூணாவது மிக முக்கியமாக யூபியோடைய சமாஜ்வாதி பார்ட்டி திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள், அவருமே இவங்க முதுகுல குத்துறாங்க, காங்கிரஸை நம்ப முடியாது, இப்போ வரக்கூடிய 27 யூபி தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டோ இல்லை ஒரு 2 சீட்டு தூக்கி போட்டோ தான் அவங்க கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய நிலைமையில அவங்க இருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இந்த இந்தியா பிளாக்கோட லீவரேஜ் அகெயின்ஸ்ட் ரூலிங் கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகுது. மம்தா பானர்ஜி அவர்களுக்கு இந்திய அலையன்ஸ்ல ராகுல் காந்தியை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸா வரணும்னு நினைக்கிறவங்க இப்போ அது கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் ஆகி சர்வைவல் மோட்ல போயிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். ஆம் ஆத்மி பார்ட்டி, எஸ்பி, ஈவன் இன்ஃபேக்ட் காங்கிரஸுமே இனி வந்து இந்திய அலையன்ஸ்ல நமக்கு என்ன கெயின் அப்படின்றதான் பார்ப்பாங்க. ஸோ இந்த இந்திய அலையன்ஸ் எதை முன்னெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோடி அவர்களை பதவியிலிருந்து இறக்கணும், ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும். இதுவுமே ஒரு ஹேட் மட்டும்தான், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு கோர் ஐடியாலஜியாக இருக்கே தவிர இவங்களுக்குன்னு ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம், இப்போ என்டிஏ அலையன்ஸை விட நம்ம எப்படி பெட்டராக அந்த நாட்டை வழி நடத்துவோம், என்னோட எக்ஸ்டர்னல் பாலிசி என்ன இருக்கும், பாகிஸ்தானை நம்ம எப்படி டீல் பண்ண போகிறோம், சைனாவை எப்படி டீல் பண்ண போகிறோம், வேலைவாய்ப்பின்மை எப்படி டீல் பண்ண போகிறோம், இந்த நீட் போன்ற பிரச்சனைகள் எப்படி டீல் பண்ண போகிறோம், மக்களுக்கு அடுத்த ப்ராக்ரெசிவ் பாலிடிக்ஸ் என்ன அப்படின்ற ஒரு ஆல்டர்னேட்டிவ் பேக்கேஜ் கூட இவங்க தெளிவாக இல்லை அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஸ்பான்டேனியஸாக நடந்தது கிடையாது பொலிட்டிக்கல் சேஞ்ச். அடுத்து இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ், மாநிலங்களில் ஆளக்கூடிய எல்லாருமே கொள்கை இல்லாமல், சித்தாந்தம் இல்லாமல், லஞ்ச லாவண்யம், அந்த இன்குமென்சி, ஒரு அரசாங்கத்துக்கே உண்டான அந்த ஃபேக்டர் உள்ள வந்து வாரிசு அரசியலே நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த கட்சி இனிமே சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது தான் இங்க வந்து நமக்கு வெஸ்ட் பெங்கால் உணர்த்துது. தமிழ்நாட்டை பத்தி இன்னொரு டீட்டெயில் அனாலிசிஸோட மீண்டும் சந்திப்போம். ஸோ இப்போ இந்த குடும்ப கட்சிகள், டைனாஸ்டி, இந்த லெகசி பொலிட்டிஷியன், சித்தாந்தம் இல்லாம மதசார்பின்மைன்னு சொல்லக்கூடிய இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸை மட்டும் பண்ணக்கூடிய கட்சிகள் வெளியில போகுது அப்படின்னா அப்போ உள்ள அந்த வெற்றிடத்துல யார் வருவாங்க அப்படின்றதா $1 மில்லியன் கொஸ்டின். அதுக்கு இன்னொரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்க கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெயன்.